1966ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் ஏவிஎம் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம் அன்பே வா. இந்த அன்பே வா திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் இணைந்து சரோஜா தேவி, நாகேஷ், மனோரமா, எஸ்.ஏ. அசோகன் போன்றோர் நடித்திருப்பார்கள். ஏவிஎம் நிறுவனம் எம்ஜிஆரை வைத்து தயாரித்த ஒரே திரைப்படம் அன்பே வா. சிவாஜி கணேசனை வைத்து அதிக திரைப்படங்களை இயக்கிய ஏ.சி. திருலோகச்சந்தர் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய ஒரே திரைப்படம் அன்பே வா. அதேபோல் ஏவிஎம் நிறுவனம் எம்ஜிஆரை வைத்து முதலாக தயாரித்த வண்ண திரைப்படமும் அன்பே வா தான். திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் நடித்த அனைத்து திரைப்படங்களிலுமே சண்டை காட்சிக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பார். ஆனால் அன்பே வா படத்தில் காதலை மென்மையாக சொல்லும் விதத்தில் படத்தை தயாரித்திருப்பார்கள். இந்த அன்பே வா திரைப்படம் சிம்லா மற்றும் ஊட்டியில் படமாக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான காட்சிகள் சிம்லா, ஊட்டியில் நடைபெறுவது போலவே ஏவிஎம் ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தில் கௌரவ வேடத்தில் நடித்த எஸ்.ஏ. அசோகனின் நடிப்பு மிகவும் நன்றாக இருக்கும். நாகேஷின் நகைச்சுவை இந்த திரைப்படத்திற்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மெய்யப்ப செட்டியார் மீது திரு எம்ஜிஆர் அவர்கள் அதிக மரியாதை கொண்டவர். அதனால் இந்த திரைப்படத்திற்கு எம்ஜிஆர் அவர்கள் முழு ஒத்துழைப்பை கொடுத்து நடித்து கொடுத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தின் சண்டை காட்சி ஒன்றில் 120 கிலோவிற்கு மேலிருக்கும் ஒருவரை எம்ஜிஆர் தோளில் தூக்கி வீசுவது போல் ஒரு காட்சி வரும். இது ரசிகர்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டது. எம்ஜிஆரின் ஹிட் படங்களில் அன்பே வா திரைப்படமும் ஒன்று.